Hi all, welcome to our channel JK Creation. நம்ம சேனல்ல ஃப்ரீயா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு கிளாஸ் லெவல் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி கிளாஸ் 11 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 10ல் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், எப்படி ஷேட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ ஒரு ஃப்ளார் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஷேடிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃப்ளார் பண்ணால் சிம்பிள். நடுவில் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும் ப்ளஸ் மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹம்ஸ் ஈக்குவலாக வரும். இந்த 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஹம்ஸ் போட்டுட்டு இப்போது இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃப்ளார்ஸ் கண்டினியூவாக ட்ரா பண்ணிக்கணும். ஃப்ளார்ஸ் வந்துட்டு நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டியாக எந்த மாதிரினா ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ஹார்ட்ஸ்குள்ளே குட்டி குட்டியாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம லீஃப்க்கு எப்படி அவுட்லைன் ஹைலைட் பண்ணோமோ அதே டைப்பில் தான் ஃப்ளார்க்கும் அவுட்லைன் ஹைலைட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளார் கொஞ்சம் எடுத்து காட்டும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பாருங்கள், அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிடணும். அப்போ தான் ஈக்குவலாக ஹம்ஸ் வரும், இல்லைனா ஒன்று பெருசு சின்னதாக வரும். மறுபடியும் ஒரு 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹம்ஸாக போடுறோம். அது ஒரு ஃப்ளார் டைப் மாதிரி ஆகிடும். அவுட்லைனை திக்காக கொடுத்துக்கிறோம். அவுட்லைன் திக்காக கொடுத்துக்கிறோம். உள்ள ஷேடிங் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம ப்ளெயினாக வேணும்னா விட்டுக்கலாம். நான் சும்மா லைட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளார் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு நடுவில் ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு அவுட்லைன் பாருங்கள், நான் வந்துட்டு அந்த மார்க்கிங் பண்ணாதையே இந்த ஹம்ஸ் மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துட்டேன். அந்த மேலேருந்து ஷேடிங்ஸ் கொடுக்கணும். கோன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த டிப்பில் லைட்டாக ஷேட் பண்ணணும். லைட்டாக டிப்பை வச்சு ஷேட் பண்ணணும். கோனுடைய டிப்பை வச்சு ஷேட் பண்ணணும். அது ஒரு ஃப்ளார் டைப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க, ஹார்ட் ஷேப் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஓனாக எந்த ஃப்ளவர்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணலாம். நான் பண்ணது தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ் தெரியும், வேறு மாதிரி நம்ம வரையலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியான ஃப்ளவர்ஸ் தான் இந்த ப்ராக்டிஸ் ஷீட்டில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் லீஃப் மாதிரியே போட்டுட்டேன். அவுட்லைன் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக கொடுத்துட்டா அது ஒரு ஃப்ளார் டைப் மாதிரி ஆகிடும். உள்ள லைட்டாக ஷேடிங்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா இல்லை. இந்த கேப்ஸில் வந்துட்டு பேக் சைடில் லீஃப் இருக்கிற மாதிரி அந்த குட்டி குட்டியாக லீஃபு அந்த கேப்ஸில் போட்டுட்டோம்னா பேக் சைடில் லீஃப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பஞ்சாக தெரியும். லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டுன்னு குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு ஒர்க் கரெக்டாக வரும். ஸோ திருப்பி ஒரு 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுலேயே சென்டரில் ஒரு பார்ட் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் ஷேப் மாதிரியே நான் போடுறேன். இப்போ இது ஒரு டைப்பான ஃப்ளார் மாதிரி உங்களுக்கு தெரியும். நடுவில் லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இது ஒரு டைப்பான ஃப்ளார். அவுட்லைன் திக் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி ஸ்பைரலு ஒரு ஹம்ஸ். ஸ்பைரல் ஹம்ஸ் வந்துட்டு பேஸு எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் அதே தான். இப்போ வந்துட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி மேலேயே போடுறது. ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலேயே அதோடைய ஆஃப்லேருந்து இன்னொரு சர்க்கிள், அதோடைய ஆஃப்லேருந்து இன்னொரு ஆஃப் சர்க்கிள், அந்த மாதிரி பக்கத்தில் கிட்ட போட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி ஆகிடும். அதுவே நம்ம 3-4 பஞ்சாக போடலாம். அதை நான் லாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் டைப் ஃப்ளார் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு மொட்டு மாதிரி கீழே 2 லீஃப் போட்டுட்டு மேலே வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டு கீழே ஒரு ஸ்டெம்மை வரைஞ்சிடணும். அது ஒரு டைப்பான ஃப்ளார். நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் கொஞ்சம் ப்ராடாக வரைஞ்சிட்டு ஒரு மொட்டு மாதிரி கீழே அந்த கொஞ்சம் ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு 2 லீஃப் போட்டுருங்க. ஒரு பஞ்சாக ரோஸ், ஒரு மொட்டு ரோஸ் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சன்ஃப்ளவர் டைப்பில் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் மாதிரி போட்டுருங்க. ஆஃப் சர்க்கிளுக்கு மேலே ஹம்ஸு, கீழே வந்துட்டு ஒரு 4 லீவ்ஸு ட்ரா பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அந்த ஹாஃப் சர்க்கிள்ஸ்குள்ளே டாட்ஸ் கொடுக்கணும். நான் இந்த ஃப்ளார் வரைஞ்சிட்டு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பாருங்கள். ஜஸ்ட்டு மொட்டு மாதிரி தான். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லீஃப் மடங்கியிருக்கு, ஒரு லீஃப் நார்மலாக இருக்குது. உள்ளே ஒரு ஷேடிங் கொடுத்துக்கலாம். கீழே காம்பு சேம் அதே மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார் மாதிரி. லீஃப் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளாரு.
நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுக்கிறோம். நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் லேர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்ஸை இங்கே யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் தடியாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் சர்க்கிள் போடுறோம். அதுக்கு மேலே ஒரு ஹார்ட் ஷேப் போடுறோம். இதுதான் இதோட ஃப்ளவர். அதுக்கு அங்கங்கே நம்ம லீஃப் வேணும்னா கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். 3-4 சைட்ஸில் லீஃபு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு காம்பு மேலே வரைஞ்சிட்டு லீஃப் கீழே ப்ராடான லீவ்ஸு, மேலே வந்துட்டு குட்டி குட்டி லீவ்ஸ் லைட்டாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கணும். ஒரு ஹைபிஸ்கஸ் டைப்பில் ஒரு ஃப்ளார் அவுட்லைன் வந்துட்டு போல்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுங்க. நம்ம பஞ்ச் ஃப்ளார் பார்க்கலான்னு சொன்னோம் இல்லையா, அதே தான். ஒரு ஃப்ளார் முடிஞ்ச இடத்துல இன்னொரு ஃப்ளார் ஆஃபாக ஆரம்பிக்கணும். ஆஃப் ஃப்ளவர்ஸு போட்டுட்டு வந்துட்டு லீஃப் அங்கங்கே 3-4 லீவ்ஸ் கொடுத்துடணும் பஞ்சாக. இது வந்துட்டு பஞ்ச் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3-4 ஃப்ளார்ஸு கம்பைண்டாக நம்ம வரைகிறது. ஒரு ஃப்ளார் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும், அடுத்த 2 ஃப்ளாரும் ஆஃபில் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணும் இந்த ஃப்ளாரு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக குட்டியாக ஒரு பெட்டல், ஒரு மொட்டு மாதிரி, அது கீழே ஒரு 4 பெட்டல்ஸ் வந்த மாதிரி அதுக்கு ஒரு காம்பு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லா ஃப்ளவர்ஸையும் ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூவாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.